அன்றுன்னு சொல்லி மோகன்வேல் பேசுறாரு, இன்றுன்னு சொல்லி நிஷரிகா பேசுறாங்க. இரண்டு பேருக்கும் உற்சாகமான வாழ்த்துக்களை கைத்தட்டல்களால் பரிசாக்குறோம். சிறப்பா பேசுங்க. அன்றைய மனிதம் அப்படிங்கிற தலைப்புல மோகன்வேல் வாதத்தை தொடங்குகிறார் உற்சாகமான கைத்தட்டல்களோடு. அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு அன்றைய மனிதம். மனிதம் மனிதம் என்றால் என்ன? மனிதம் என்பது பிற உயிரினங்களிடம் அன்பை காட்டி சக உயிரினங்களை தன் உயிர் போல் எண்ணி பாதுகாப்பதே மனிதம். குறிஞ்சி மலராவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பூக்கும். ஆனால் அன்று தினம் தினம் மனிதம் எனும் மலர் பூத்து கொண்டே இருந்தது. ஆம், நாமெல்லாம் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு அகப்பட்டு கொண்டிருந்ததை பார்த்து எங்கோ ஒரு மூலையிலிருந்து ஓடோடி வந்து நமக்கெல்லாம் உதவினாரே மகான் காந்தி. அவரிடம் இருந்தது அன்றைய மனிதம். தென்னகத்திலே பிறந்து தென்னாப்பிரிக்க மக்களின் துயரத்தை துடைக்க போராடினாரே தில்லையடி வள்ளியம்மை. அவரிடம் இருந்தது அன்றைய மனிதம். தனது மகனாக இருந்தாலும் பரவாயில்லை, பசுவிற்கு நடந்த அநீதிற்கு சரியான நியாயம் வழங்கினாரே மனுநீதி சோழன். அதுதான் அன்றைய மனிதம். தான் உண்ணாமல் உறங்காமல் உழைத்து உழைத்து வயலிலே விதைப்பதற்காக வைத்திருந்த நெல்லை உணவில்லாமல் உறக்கமில்லாமல் தவிப்பவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தார்களே அன்றைய விவசாய மானுட சமுதாயத்தினர். அவர்களிடம் இருந்தது அன்றைய மனிதம். வரும் வழிப்போக்கர்கள் எல்லாம் இரவில் தங்கி ஓய்வெடுத்து செல்வதற்காக வீடுகளின் முன்பு திண்ணைகளை அமைத்தார்களே அன்றைய மானிட சமுதாயத்தினர். அதுதான் அன்றைய மனிதம். மனிதத்தை மறந்து தவறான நீதி வழங்கியதற்காக தன் அரசவையிலேயே உயிர் நீத்தாரே தென்னகத்தின் பாண்டிய மன்னன். அதுதான் அன்றைய மனிதம். அன்றைய போர் அறத்திலும் கண்ணகி மதுரையை எரிக்கும் பொழுதும் குறிப்பிடுகிறார், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்களை தவிர மற்ற ஒட்டுமொத்த மதுரையும் அழியட்டும் என்று இந்த காட்சி விளக்குகிறது அன்றைய மனிதம் எப்படி இருந்தது என்று. ரஷ்யாவிலே போர். ரஷ்ய மக்கள் எல்லாம் அடைக்கலம் தேடி இந்தியாவிற்கு வந்திருக்கின்றார்கள். இந்தியா அவர்களுக்கு வேண்டிய உடைமைகளையும் உணவுகளையும் கொடுத்து அவர்களுக்கு தங்கும் வசதியை ஏற்படுத்தி ரஷ்யாவிற்கு திரும்பி வழி அனுப்பி வைத்தார்களே. இது கூறுகிறது அன்றைய மனித செயல்பாடுகளை. தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்த மக்களுக்கு இறக்கும் வரை அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அவர்களின் தாயாக, தந்தையாக, சகோதர சகோதரியாக வாழ்ந்தாரே அன்னை தெரசா. இவை உணர்த்துகிறது அன்றைய மனிதத்தை. அன்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனாரின் வரிகள் இன்சும் ஐநாவில் கல்மேல் எழுத்தாக காட்சியளிக்கின்றன. வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளலார். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வேளை இனியுண்டோ என்கிறார் மகாகவி பாரதிதாசன். பாரதியார், கண்முன் தோன்றும் மனிதர்களை நீ அன்பு செய்யவில்லை என்றால் எவ்வாறு கண்களுக்கு புலப்படாத இறைவனிடம் அன்பு செய்வாய் என்கிறார் அன்னை தெரசா. என எத்தனை மனித நல் இணக்கங்கள் அந்த மண்ணிலே இருந்தும் இன்று சிங்கத்திற்கு தருகிறது சிங்கமாக வாழ, புலிக்கு தருகிறது புலியாக வாழ, மனிதர்களுக்கு தெரியவில்லை மனிதனாக வாழ. வதைக்கின்ற நிலை இன்னும் நாட்டினிலே மறைவதில்லை வந்துதிக்க சொல்லுகையிலே, பாரதியின் வன்கவிதை தந்துதிக்க சொல்லுகையிலே. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். வணக்கம். எது மனிதம்? ஆறறிவு கொண்ட மனிதனிடமே அன்பு காட்டுவது மட்டுமல்ல மனிதம். ஆறறிவு அனைத்து உயிர்களிடமும் அன்பு காட்டுவதே மனிதம். தெருவிலே ஓர் பூனை குட்டி கைகளில் இருந்து ரத்தம் வருவதை பார்த்து ஐயோ என்று ஒரு சிறு குழந்தை விடும் ஒரு சொட்டு கண்ணீரிலும் உள்ளது மனிதம். சாலையில் கால் உடிந்து கிடந்த நாய்க்குட்டி. காலை இழந்தாலும் வாழ்விழந்து போகக்கூடாது என்று அதற்கோர் செயற்கை காலை பொருத்தி அழகு பார்த்த பாண்டிச்சேரியை சார்ந்த தங்கராஜனின் தங்கமான உள்ளத்தில் மிளிர்கிறது மனிதம். குன்றக்குடி கோவிலில் யானை சுப்புலட்சுமி இறந்த போது கண்ணீர் விட்ட கண்களில் இருந்து விழுந்த கண்ணீர் துளி மனிதத்தின் உயிர் துளியாக வந்து விழுந்ததே. அந்த துளிகள் சொல்லும் இன்றைய மனிதத்தை. கும்பகோண தீ விபத்தில்
உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுமியை தூக்க வந்த சித்தப்பாவிடம், என்னை மட்டும் காப்பாற்றாதீர்கள், என் அடுத்த அறையில் என் தோழியும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள், அவளையும் சேர்த்து தூக்குங்கள் என்று சொன்னதே அந்த சிறுமி. இங்கு மிளிர்கிறது இன்றைய மனிதம். அதே தீ விபத்தில் அந்த பாழாய் போன நெருப்பு இன்னும் 10 நிமிடம் என் உடலை பற்றாமல் இருந்திருந்தால் நான் இன்னும் 10 குழந்தைகளை பக்குவமாய் பாதுகாத்திருப்பேனே என்று கண்ணீர் விட்டாரே கட்டிடத் தொழிலாளி முருகேசன். இங்கு மிளிர்கிறது மனிதம். வழிமுறையை சொல்வது அல்ல மனிதம், அதை பெறும் முறையை சொல்வதுதான் மனிதம். இருக்கும் போது மட்டுமல்ல, இறந்த பிறகும் உடல் அனாதையாக போகக்கூடாது என்று சாலையோரம் மருத்துவமனையில் அனாதையாக கிடக்கும் அனாதை பிணங்களை எல்லாம் நல்லடக்கம் செய்யும் சேலத்தை சார்ந்த கீதா என்ற பெண்மணி. அதற்கு அந்த ஊர் மக்களிட்ட பெயர் கல்லறை தோட்டத்தின் கன்னியாஸ்திரி. இறப்பதற்குள் குறைந்தது 10,000 அனாதை பிணங்களையாவது நல்லடக்கம் செய்வேன் என்று உறுதி எடுத்தாளே கீதா. இங்கு ஒளிர்கிறது இன்றைய மனிதம். அன்னதானத்தை பார்த்திருப்பீர்கள், இரத்த தானத்தை பார்த்திருப்பீர்கள், ஏன் உடல் உறுப்பு தானத்தை கூட பார்த்திருப்பீர்கள். ஆனால் தாய்ப்பால் தானத்தை பார்த்ததுண்டா? ஆம், கோயம்புத்தூரை சார்ந்த ஸ்ரீநிதி என்ற பெண் அரசு மருத்துவமனையில் இருக்கும் குழந்தைகளுக்கு 108 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக வழங்கினாளே ஸ்ரீநிதி. தாயாக இருப்பதை விட தாய்மையோடு இருப்பதே பெருமை என்றாளே அந்த பெண். இங்கு வலம் வருகிறது உண்மையான மனிதம். சாலையிலே செல்லும் போது கால் தவறிவிட்டால் வழியில் செல்லும் பாட்டி, பார்த்து போப்பா என்று சொல்லும் அந்த பாட்டியின் வார்த்தையில் உள்ளது மனிதம். பேருந்திலிருந்து இறங்கும் போது பார்த்திறங்குமா என்று சொல்லும் நடத்துனரின் வார்த்தையில் உள்ளது மனிதம். 6 அறிவை படைத்தவனெல்லாம் மனிதன் அல்ல, 6 அறிவை படைத்தவனெல்லாம் மனிதன் அல்ல, 6 அறிவை பயன்படுத்துபவன்தான் மனிதன். நன்றி, வணக்கம். மோகன்வேல், நிஷரிகா 2 செந்தமிழ் செல்லங்களும் ரொம்ப அழகான ஒரு உரையை வழங்கி இருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் வாழ்த்துக்களை பரிசாக்குவோம். நன்றி ஐயா. 2 பேரினுடைய இந்த உரை நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். நீங்கள் விட்ட வார்த்தையிலேருந்து தொடர்றேன், நேரடியாகவே கருத்துக்கு வரேன். நீங்கள் இப்போ தான் கைத்தட்டணும். தம்பியை பற்றி சிறப்பு நடுவருக்காக அவன் ரொம்ப பல்வேறு சுற்றுக்களில் ரொம்ப திறமையாக இந்த நிகழ்வில் கையாண்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். பெரிய நகரத்துலேருந்து இல்லாமல் கிராமப்பகுதியிலேருந்து வந்திருக்கார். இன்றைக்கி உன்னுடைய பேச்சில் நல்ல சொல்லாடல் இருந்தது, கருத்து இருந்தது. ஆனால் தன்னம்பிக்கை வேறு, அதீத நம்பிக்கை வேறு. அதனால தான் ஒரு 2 இடத்துல நூல் அளவுக்கு ஒரு லேகும்பாங்க ஆங்கிலத்தில். அப்படி விட்டு ஆனால் தெரியாமல் பின்னிட்டேன். அதுக்காகவே ஒரு பின்னி ஒரு கைத்தட்டு. ஆனால் நான் குறிப்பில் சொல்லிட்டேன், இறுதி போட்டி வரைக்கும் நீங்கள் தொடரணும்னு. ஆனால் அடுத்த போட்டியில் அதே இருந்ததுன்னா நன்றி வணக்கம்னு எழுதிட வேண்டிதான். உனக்கு என்னுடைய பாராட்டு. அதில் ஒரு வரி நீ பாரதிதாசன் சொல்லிவிட்டு நான் இந்த ரவுண்ட்லேயே நான் சொன்னேன், வேகமாக திருப்புகளை சொல்லிவிட்டு திருவாசகம்னு சொல்லிடுவாங்கன்னு. அப்போ எப்போன்னா நமக்கு உணர்ச்சி மேலிடும் போது தவறுகள் வரும். கொஞ்சம் நம்ம மேடையில் சொற்களை கையாளணும். அது இன்னும் என்னை போன்றவர்களுக்கே அந்த தடுமாற்றங்கள் உண்டு. ஒரு பெரிய ஆடியன்ஸை பார்த்துட்டா கைத்தட்டு வாங்கணுங்கிறதுக்காக ஒரு சிறிய சொற்றொடரை மாற்றி சொல்லும்போது வரக்கூடிய பதட்டத்தை நீங்கள் குறைக்க வேண்டும். மற்றபடி அற்புதமான பேச்சு. ஆனால் உங்களுக்கு பின்னாடிக்கு படமாக இருந்து பாடம் எடுக்கிறாரு தலைவர்கிட்டேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இஸ்லாமியரை பார்த்து இந்து கை கொடுத்துட்டா என்ன மனித நேயம், கிறிஸ்தவ சகோதரர்களை பார்த்துட்டு கிறிஸ்மஸுக்கு போய் 3 பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்டா மத நல்லிணக்கம்ங்கிறான். ஆனால் நம்மால் எழுதுகிறான், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொண்டாடுறதுல என்னடா, நீனும் மனுஷன் நானும் மனுஷன், காக்கை குருவி எங்கள் ஜாதி, அந்த கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க களியாட்டம்னு எழுதுகிறேன். தன் இனமே இல்லாத இனத்தை தன் இனம்னு சொன்னால அதுதான் பெருமை. நீ சூப்பர் டூப்பரு. அந்த பொண்ணுக்கு ஒரு நிமிஷம் இடைவிடாத ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதனால்
நீ அடுத்த முறை என்னை தேர்வு செய்து விடலாம்னு எழுதி கொடுத்துட்டு பேச போகலாம். அந்த பேச்சில் எவ்வளவு அடர்த்தி இருந்தது பாருங்கள். பார்வையாளர்கள் எல்லா போட்டியாளருக்கும் சொல்கிறேன், எவ்வளவு கண்டென்ட்டு, எவ்வளவு தயாரிப்பு எல்லாம் நீ சொல்லிகிட்டே வந்தபோது இன்றைய நடைமுறை வரைக்கும் சேர்த்துக்கிட்டீங்க. சுனாமி, கும்பகோணம் தீ விபத்து, குன்றக்குடி ஆதீனத்து யானை இறந்தது, அதான் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைய செய்திகளை இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி நம்ம அவுட்டேட் ஆகிடுவோம் அப்படிம்பாங்க. அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அவுட்டேட் ஆகிடும்பாங்க. நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு நல்ல பேச்சாளராக வரணுங்கிறவங்களுக்கு செய்தி சேகரிப்பு திறனும் கள நிலவரமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த துறையில் இருக்கோமோ அந்த துறையினுடைய ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் கரண்ட்டாக என்ன இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணி வச்சுக்கங்கிறது எக்ஸ்ட்ராடினரி. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து சிறப்பு நடுவர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். முதல்ல மோகன்வேல், அப்புறம் நிஷாரிகா, 2 பேருமே ரொம்ப அழகாக மனிதம் அன்று இன்று அப்படிங்கிற கருத்துக்களை ரொம்ப இனிமையான முறையில் எல்லாருக்குமே எடுத்துரைச்சிங்க. முதல்ல அதுக்காக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். நன்றி ஐயா. இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஒரு கனமான ஒரு சீரியஸான தலைப்பு பேசுவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல, அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழல்ல. அது நீங்கள் சிறப்பாக கையாண்டீங்க, வாழ்த்துக்கள். மோகன்வேல், நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க, நல்ல நினைவாற்றல். ஏன்னா அவ்வளவு தகவல்களை தொடர்ந்து ஒரு தங்குதடை இல்லாமல் சொல்வது சாதாரணம் அல்ல. அதற்கு உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். உங்களுக்கு ஒரு அறிவுரை, அதாவது உங்களுக்குன்னு மட்டும் இல்லை, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய அறிவுரை என்னென்னா, உச்சரிப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் நம்ம ஏனோ அதை சரியாக அதை கவனம் கொடுக்கறது இல்லை அதுக்கு. இப்போது உங்களுடைய பேச்சில் நான் அடிக்கடி என்ன பார்த்தேன் அப்படின்னா, கருத்து செறிவு இருந்தது, நல்ல நினைவாற்றல் இருந்தது. ஆனால் நிறைய முறை நீங்கள் அன்சைய இன்சு அப்படிங்கிற மாதிரியே சொன்னீங்க. அன்றைய சார் சொன்ன மாதிரி நம்ம கைத்தட்டல் வாங்கணும் அல்லது ஒரு பரபரப்புங்கிறதுக்காக நீங்கள் வேகமாக சொல்லும்போது உச்சரிப்பு தவறாகுது. நம்ம மொழியோடைய ஒரு தனித்துவம் அதோடைய எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்தையும் அதற்கு எந்த ஒலி அமைப்போடு உச்சரிக்கணுமோ உச்சரிக்கணும். இல்லை ஒரு எழுத்து மாறினா கூட பொருளே அடியோட மாறிடும். இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் உனக்கு மட்டும் இல்லை, இது உன்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் சொல்வது. நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்க, அழகாக அதை மறக்காமல் சொல்லியிருக்க, அதோட இதுவும் சேர்ந்து கொண்டால், அதாவது ஒரு அழகான ஒரு தங்க கிரீடத்தில் ஒரு வைரமணியும் சேர்ந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நான் இந்த கருத்தை உனக்கு சொல்கிறேன். இது எல்லா குழந்தைகளுக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான கருத்து. நிஷரிகா, உங்களுடைய அந்த எடுத்து நீங்கள் ஒவ்வொரு கருத்தாக அழகாக அதை சொன்ன விதம் இருக்கு இல்லையா, அற்புதம். நன்றி ஐயா. அதாவது ஒரு புடவை கடையில் போய் இந்த வண்ணம் வேண்டாம், அந்த வண்ணம் வேண்டாம், அடுத்து போடுங்கன்னு சொல்லும்போது அந்த கலையாமல் அந்த கடைக்காரர்கள் எடுத்து போடுவாங்க இல்லையா, அதை பாருங்கள், நம்ம கலைச்சிருவோம். ஆனால் அவங்க கலையாமல் அழகாக நேர்த்தியாக கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறது, முகம் சுளிக்காத வகையில் அதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சொன்ன விதம் ரொம்ப பிடித்திருந்தது. அதுவும் இந்த தற்காலத்தில் சார் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ ரத்த தானம் இருக்குது, அன்னதானம் இருக்குது, கண் தானம், உடல் உறுப்பு தானம் இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் தாய்ப்பால் தானத்தை பற்றி சொன்னீங்க, அது ரொம்ப பாராட்டுக்குரியது. பொதுவாக என்ன எனக்கு தோன்றுகிறது அப்படின்னா, இந்த மனிதம் என்றைக்குமே விலை மதிக்க முடியாத ஒரு குணம். இந்த மனித இனத்துக்கே அது என்றைக்குமான ஒரு தேவை. பாரதி முதற்கொண்டு, வள்ளுவர் முதற்கொண்டு, வள்ளலார் முதற்கொண்டு எல்லோருமே திரும்ப 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 அடித்து கொள்ளுகின்ற ஒரு குணம், எல்லாருக்கும் எது தேவை என்று சொல்வது இந்த மனித நேயம் அல்லது மனிதம்தான். இப்போ அன்புன்னு ஒன்று சொல் இருக்கு தமிழில், அருள்னு ஒரு சொல் இருக்கு. அன்புனா என்ன? இப்போ நமக்கு தெரிந்தவங்க கிட்ட மட்டும் அல்லது மிஞ்சி போனால் இந்த சமுதாயத்தின் மேலே நம்ம காட்டுகின்ற அந்த கருணை, அது அன்பு. அதையும் தாண்டி எல்லா உயிர்களிடத்திலும் நீ அன்பு காட்டுறியா, அவங்களுடைய துன்பத்தை உன் துன்பமாக பார்க்குறியா, அது அருள். கருணைன்னு சொல்லலாம், பரிவுன்னு சொல்லலாம், ஆங்கிலத்தில் கம்பேஷன். வள்ளுவர் இதை கேட்குறார். நீ சொன்ன இல்லையா, அறிவை படைத்தவன் எல்லாமே மனிதனா? இல்லை, பயன்படுத்த தெரிந்தவன் தான் மனிதன். இது வள்ளுவர் சொல்லியிருக்காரு. எப்படி தெரியுமா?
அறிவினால் ஆகுவதுண்டோ. பிரிதின் நோய், நல்லா கவனிக்கணும், பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. என்ன அர்த்தம்? தமிழோட இனிமை இதில் தெரியும். பிறரின்னு போடலை. பிறரின் அப்படின்னா அதில் மனிதர்கள் வந்துடுவாங்க இல்லையா. பிரிதுன்னு அக்ரிணையும் சேர்த்துக்கிட்டார் அதில். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு பூனை அடிபட்டதுன்னா நமக்கு உடனே ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததுன்னா அதுதான் மனித நேயம். ஆறறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? எப்போ அதற்கு பிரயோஜனம் என்றால் நீங்கள் இன்னொரு உயிருக்காக இறங்கி வரணும். அதனால தான் உங்களுக்கு 6 அறிவு. நான் என்ன அந்த பண்ணுறது அந்த உயிருக்கு என்று நினைப்பது 6 அறிவு அல்ல, அதற்கு பேர் ஆணவம். வள்ளல் பெருமான் அதைத்தான் செய்தார். அவருடைய அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உணவளிப்பது. நம்ம நாட்டில் அது ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம். நிறைய பேசலாம், ஆனால் அது நேரம் நாகரிகம் கருதி நான் நிறுத்திக் கொள்கிறேன். 2 பேருமே ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. உங்கள் வாழ்க்கையில் தமிழ் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போய் விடும். நன்றி, வாழ்த்துக்கள். அழகான மதிப்புரைகளை நடுவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. மோகன்வேல், நிசரிகா யாருக்கு எந்த நிறம் கிடைக்க போகுதுன்னு இப்போது பார்க்கலாம். மோகன்வேலுக்கு சிவப்பு வெளிச்சமும் நிசரிகாவுக்கு பச்சை நிற வெளிச்சமும் கிடைத்திருக்கிறது. 2 பேருக்குமே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் ஒரு தலைப்புக்கு நிறைய தரவுகளை தேடி அதை தொகுத்து ஒரு 3 நிமிடத்துக்குள்ள அது ஒரு அழகான உரையா இந்த மன்றத்தில் கொண்டு வந்து பேசுறதுங்கிறதே சாதாரணமான விடயம் இல்லை. அதுக்காகவே ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை 2 பேருக்கும் கொடுக்கலாம். குறிப்பாக மோகன்வேல் ஒரு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து இந்த மன்றத்தில் வந்து தொடர்ந்து நல்ல உரைகளை பேசி கொண்டிருக்கிற தம்பி, இது உனக்கான ஒரு சின்ன எச்சரிக்கை. அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேசுவதற்கான சாத்தியக்கூறுகளை நீ உணதாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான சமிக்கை தான் இது. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் மோகன்வேலுக்கு. அற்புதமாக பேசி பச்சை நிறத்தை தனதாக்கி கொண்ட நிசரிகாவுக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 2 பேரையும் தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளையும் சந்திப்போம் என்கிற நம்பிக்கையில் நன்றி.